இந்த கதையோட ஹீரோயின் எய்ம். அவ படிக்கிற ஸ்கூல்ல தார்னி அப்படிங்கிற பொண்ணு தான் ரொம்ப அழகா இருப்பா. எல்லாரும் அவளை பத்தியே பேசுறாங்க, அவளுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதை பார்த்து எய்ம்க்கு பயங்கரமா ஒரு பொறாமை வருது. நானும் அவளோட அழகா மாறணும் அப்படின்னு எய்ம் நினைக்கிறா. அப்பதான் அவ கைக்கு ஒரு மர்மமான சீரம் கிடைக்குது. அந்த சீரத்தை முகத்துல தொடர்ன அடுத்த நாளே எய்ம் தெய்வத மாதிரி மாறிடுறா. ஸ்கூல்ல இருக்க எல்லாரும் அவளை ரொம்பவே ஆச்சரியமா பாக்குறாங்க. தார்னியை விட இப்ப எய்ம் தான் ரொம்ப அழகா இருக்கா. அவதான் அந்த ஸ்கூலுக்கே ஸ்டார் ஆயிட்டா. ஆனா இப்ப அந்த அழகுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குன்னு எய்முக்கு தெரியல. அந்த சீரத்தோட பவர் குறைய குறைய அவ முகம் முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே கொடூரமா ஆக்ரோஷமா இருக்குது. எய்ம் ஒரு கட்டத்துல அதை பார்த்து பயந்துடுறா. அந்த அந்த பாட்டில மறுபடியும் மறுபடியும் தேடுறா. அந்த சீரம் தீர்ந்து போகும்போது எய்ம் அதை தேடி ஒரு பழைய இடத்துக்கு போறா. அங்கதான் அவளுக்கு ஒரு அதிர வைக்கிற உண்மை தெரியுது. அந்த சீரம் ஒரு பாட்டில்ல இருந்து வரல. அது ஒரு பேயோட எச்சியும் அந்த அழுகுன பொணத்துல இருந்து வர ரத்தமும் தான் அந்த லிக்விட சீரமா மாறுது. எய்ம்க்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு பொண்ணு அழகா மாறணும்னு ஆசைப்படுறா. இப்ப அந்த பொண்ணோட உருவம் தான் சிதைஞ்சு ஒரு மூலையில பேயா உட்கார்ந்துருக்கா. அந்த பேய் எய்மை பார்த்து சிரிக்கும் போது எய்மோட முகம் அப்படியே முழுசா மாறி அவ மூஞ்சில இருந்து ரத்தம் சொட்டு சொட்டா கொட்டுது. கடைசியில எய்ம் என்ன ஆனான்னு தெரியுமா? அவளோட முகத்தை மறைச்சிட்டு அந்த பழைய ரூம்லயே அடைஞ்சு கிடக்குறா. மத்தவங்களை விட அழகா இருக்கும்னு நினைச்ச எய்ம் இப்ப யாராலுமே பார்க்க முடியாத ஒரு ஒரு கோரமான உருவமா மாறிட்டா. மத்தவங்களை பார்த்து பொறாமைப்பட்டு நம்ம செய்யற சின்ன தப்பு கூட நம்ம அடையாளத்தையே அழிச்சிடும் அப்படிங்கிற சொல்ல மெசேஜ். நான் உங்கள் திவ்யா. இது மிஸ்டிக் டெல்ஸ் பை திவ்யா. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.